ஸோ வணக்கம் நண்பர்களே, கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். எக்ஸசைஸில் 3 ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் நம்பர் 11ல் 5 சப்டிவிஷன் இருக்குது. முதல்ல ஒரு 3 சால்வ் பண்ணுவோம், அடுத்து 2. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயக்ராம் ஆக்சுவலாக இப்படி இருந்தது வெர்டிக்கலாக, அதை நான் ஹரிசாண்டலாக மாற்றி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரியும்னு பார்க்குறேன். இப்போ இதை சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். இது C0, இதில் எதுவும் இல்லை. இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. அப்போ பேரலுக்கு என்ன ஃபார்முலா ஆட் பண்ணுவோம், ரெண்டு கெப்பாசிட்டன்ஸையும் 2C0. இப்போ இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன, C1 C2 அப்போ 2C0² வந்துடும் பை C1 + C2 3C0 வரும். ஒரு C0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் 2/3 C0. ஃபைன், ஒரு சப்டிவிஷன் சால்வ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டும் பேரலல். அப்போ அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன ஆயிரும், 2C0 வந்துடும். அதே மாதிரி இந்த ரெண்டும் பேரலல், இதை ஆட் பண்ணிட்டிங்கன்னா என்ன வந்துடும், 2C0 வந்துடும். இது ரெண்டும் சீரீஸ். ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் இருந்தால் என்ன ஃபார்முலா, C/N. இங்கே Cங்கிறது என்ன, 2C0. மொத்தம் எத்தனை இருக்குது, 2. கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் C0. இதையும் சால்வ் பண்ணிட்டேன். மூணாவது கூட வருங்க, சிம்பிள், மூணுமே பேரலல். அப்போ ஆட் பண்ணால் போதும், 3C0. இது எல்லாமே வெர்டிக்கலாக இருந்த அந்த டயக்ராமை ஹரிசாண்டலாக மாற்றிருக்கேன், உங்களுக்கு புரியணும்னு. ஈஸியாக இருக்குது, பட் ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். ஃபைன். ஸோ டி சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் டயக்ராம், கிவன் டயக்ராம். இதில் கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் P and Q கால்குலேட் பண்ணணும், இந்த ரெண்டு எண்டு. அப்போ இந்த ரெண்டு எண்டு ரெஃபரன்ஸ் ஆயிடுச்சுன்னா இது ரெண்டும் சீரீஸ். அப்போ இந்த ரெண்டுக்கான வேல்யூவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா C1 C2 by C1 + C2 இப்படி எடுத்துக்கலாம். சிமிலர்லி இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா அது சீரீஸ் ஆயிரும். அப்போ இங்கே C1 C3 by C1 + C3 இப்படி வந்துடும். இப்போ இந்த ரெண்டு கெப்பாசிட்டன்ஸும் இந்த PQவை பொறுத்தவரையில் பேரலாக மாறுது. ஃபைன், இது ரெண்டும் ஒன்று. அதை எப்படி எழுதிடலாம், C2 C4 by C2 + C4. இதை என்னென்னு எழுதுவீங்க, C1 C3 divided by C1 + C3. இப்போ இதை நம்ம நெட் கால்குலேட் பண்ணால் தட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் PQ. ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா C2 C4 divided by C2 + C4 plus C1 C3 divided by C1 + C3ன்னு வரும். இவ்வளவுதான். இதுதான் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் PQ. இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே இது கிராஸ் ஆயிரும். அப்போ C2 + C4 into C1 C3 ப்ளஸ் இது கிராஸ் ஆயிரும் C2 C4 into C1 + C3 divided by, இப்போ இது ரெண்டே அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். that is C2 + C4 into C1 + C3. இதை இப்போ உள்ள ஒவ்வொரு டேமாக மல்டிப்ளை பண்ணி எழுதுனா எப்படி எழுதலாம், C1 C2 C3 ஒரு டேம் ப்ளஸ் C1 C3 C4 2 ப்ளஸ் அடுத்த ரெண்டையும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள், C1 C2 C4 ப்ளஸ் C2 C3 C4 divided by, இதை எழுதிட வேண்டியதான், that is C2 + C4 divided by C1 + C3. that's all. ஃபைனல் ஆன்சர் புக் ஆன்சரோட மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ சிமிலர் அதே டி சப்டிவிஷனில் முதல்ல P and Q கால்குலேட் பண்ணோம்ல, இப்போ கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் RNS கேட்காங்க. அப்போ RNS ரெஃபரன்ஸ் ஆனால் இந்த ரெண்டும் சீரீஸ். அப்போ எப்படி எழுதுவீங்க, C1 C2 by C1 + C2. சிமிலர்லி இந்த ரெண்டும் சீரீஸ். அப்போ C3 C4 divided by C3 + C4 இப்படி வந்துருமா. இப்போ இந்த ரெண்டும் பேரலாக மாறும். அப்போ பேரலாக மாறினா இந்த நம்ம C அக்ராஸ் RS எப்படி எழுதிடணும், C1 C2 by C1 + C2 ப்ளஸ் C3 C4 divided by C3 + C4ன்னு வரும். இதுக்கு LCM எடுத்தோம்னா கீழே இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் கிராஸ் ஆகும். அப்போ
C1 C2 ஓட C3 + C4 மல்டிப்ளை பண்ணணும் ப்ளஸ் C3 C4 ஓட C1 + C2 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா எழுதுனா எப்படி எழுதலாம்? முதல்ல இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ C1 C2 C3 ப்ளஸ் அடுத்த டேமோட C1 + C2 இன்ட்டு C4 ப்ளஸ் திரும்ப உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் C1 C3 C4 ப்ளஸ் திரும்ப உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் C2 C3 C4 டிவைடட் பை C1 + C2 இன்ட்டு C3 + C4. இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இ சப்டிவிஷன் பாருங்கள். இந்த இ சப்டிவிஷனில் நம்ம வந்து கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் P and Q கால்குலேட் பண்ணணும். அப்போ சி ஹியர் இந்த ரெண்டும் சீரீஸ். அப்போது ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் படி போனோம்னா C/N. அதே மாதிரி இந்த ரெண்டும் சீரீஸ். அதே ரூல் படி போனோம்னா இது ஒரு C0/2. இப்போ ஃபைனலாக நம்ம கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் PQ கால்குலேட் பண்ணுறீங்கன்னா உங்கள் கையில் 3 கெப்பாசிட்டன்ஸ் பேரலாக மாறிடும். அப்போ ஒரு C0/2, அப்புறம் இன்னொரு C0/2, அப்புறம் இன்னொரு C0. இது 3ஐயும் ஆட் பண்ணணும். அப்போ ½ + ½ ஃபுல்லாகிடும். அப்போ இது C0 ஆயிரும். அதோட இன்னொரு C0ஐயும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 2C0ன்னு வரும். இதுதான் ஃபைனல் ஆன்சர்.